நம்முடைய அதிருப்தியே சாத்தானின் அஸ்திபாரமாய் இருக்கிறது. நாம் எந்த விஷயத்துல அதிருப்தியா இருந்தாலும் அது அசுத்த ஆவிகளுக்கு வழி திறக்கிறதா இருக்கும். உங்களுக்கு பிள்ளைகள் மேல அதிருப்தினா உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக அசுத்தங்களுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கணவன் மேல உங்களுக்கு அதிருப்தி, மனைவின் மேல ஒரு அதிருப்தி, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்க அசுத்தமானதை நாடுவதற்கு அசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்படுவீர்கள். அதிருப்தியே அசுத்தங்களுக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்துல பல வார்த்தைகள் மூலமாக தியானித்தோமே ஆனால் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சிம்சோனுக்கு தன்னுடைய மனைவியின் மேலே ஏற்பட்ட அதிருப்தியே அவன் அடுத்த பெண்ணை தேடுவதற்கு அது காரணமாக அமைந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் ஒருபோதும் மனைவியின் மேல அதிருப்தி உள்ளவர்களாக வாழக்கூடாது, கணவன் மேலே அதிருப்தி உள்ளவர்களாக வாழக்கூடாது. அப்படிப்பட்ட அதிருப்திகளை பிசாசானவன் உருவாக்கும் போதெல்லாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து இவைகளெல்லாம் திருப்தியாக்கி கொள்வதற்கு தேவன் சகலத்தையும் மாற்றும்படி ஜெபிப்போம், முயற்சி செய்வோம். நிச்சயமா தேவன் நம்மை திருப்தியாக்குவார். நம்முடைய கணவனுடைய அன்பு நம்மளை திருப்தியாக்கும், நம்முடைய மனைவியினுடைய அன்பு நம்மை திருப்தியாக்கும். தேவன் நம்மை திருப்தியா